திமுகவை ஆட்சியை விட்டு அகற்ற யார் வந்தாலும் கூட்டணியில் சேர்த்துக் கொள்வோம் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அழைப்பு விடுத்திருக்கிறார். சென்னை அதிமுக தலைமை அலுவலகத்தில் சுற்றுப்பயணத்துக்கான பாடல் லோகோவை வெளியிட்டு செய்தியாளர்களை சந்தித்த எடப்பாடி பழனிசாமி, திமுகவை வேரோடு அழிக்க வேண்டும் என எம்ஜிஆர் அதிமுகவை தொடங்கியதாகவும் ஜெயலலிதாவும் அந்த வழியில் செயல்பட்டு தமிழகத்துக்கு சிறப்பான ஆட்சியை கொடுத்ததாகவும் கூறினார். கடந்த 10 ஆண்டுகால அதிமுக ஆட்சியில் தமிழக மக்களுக்கு எண்ணற்ற திட்டங்களை கொண்டு வந்ததாகவும் அதனால் தமிழகம் இந்தியாவில் முதன்மை மாநிலமாக திகழ்ந்ததாகவும் தெரிவித்த எடப்பாடி பழனிசாமி, இப்போது நடக்கும் திமுகவின் ஸ்டாலின் மாடல் ஆட்சியின் அவலங்களையும் மக்கள் படும் துன்பங்களையும் எடுத்துக்காட்டும் விதமாக தமது தேர்தல் சுற்றுப்பயணத்தை ஜூலை 7ஆம் தேதி கோவை மேட்டுப்பாளையத்தில் தொடங்குவதாகவும் 234 தொகுதிகளுக்கும் சுற்றுப்பயணம் செய்து மக்களை நேரடியாக சந்திக்க இருப்பதாகவும் தெரிவித்தார். 2026 தேர்தலில் அதிமுக கூட்டணி வெற்றி பெற்று பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கும் எனவும் அதற்கு அடித்தளம் அமைக்கும் விதமாக இந்த சுற்றுப்பயணம் அமையும் எனவும் கூறிய அவர், திமுக ஆட்சியை அகற்றுவதே தங்களின் ஒரே நோக்கம் எனவும் திமுக இப்போது வீடு வீடாக சென்று உறுப்பினரை சேர்க்கும் அளவுக்கு பரிதாபமாக இருப்பதாகவும் கூறினார். கூட்டணி குறித்து விஜய் எடுத்துள்ள முடிவு அவரின் நிலைப்பாடு எனவும் ஒவ்வொரு கட்சியும் மற்ற கட்சிகளை விமர்சனம் செய்வது போல் விஜயும் விமர்சித்திருப்பதாக பழனிசாமி தெரிவித்தார். திமுக ஆட்சியை அகற்ற அனைவரும் இணைய வேண்டும் என தமது விருப்பத்தை தெரிவித்த எடப்பாடி பழனிசாமி, கூட்டணி நிலைப்பாடு குறித்து அமித்ஷா ஏற்கனவே தெளிவாக கூறிவிட்டதால் மீண்டும் மீண்டும் கேள்வி எழுப்ப தேவையில்லை என்றார். இந்த பயணம் எதற்காக என்றால், இந்த ஆட்சியில் சிறுமி முதல் முதியவர் வரை யாருக்கும் பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழலை, தினந்தோறும் பாலியல் வன்கொடுமைகள், கொலை, கொள்ளை, திருட்டு, வழிப்பறிவு என்று நாள்தோறும் வண்ணம் வந்தோம், நாள்தோறும் நடந்த வண்ணம் இருக்கின்றது. இது ஊடகத்திலும் பத்திரிகையிலும் வெளிச்சம் போட்டு காட்டப்படுகின்றன. எனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்களுக்காக தொடங்கப்பட்ட இயக்கம். பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இந்த இயக்கத்தை தொடங்குகின்ற பொழுது தீய சக்தி திமுகவை வேரோடு கூண்டோடு அழிக்க வேண்டும் என்பதற்காக தொடங்கினார். அதை இதயம் புரட்சி தலைவர் அம்மாவர்கள் தன்னை இமையாப்பது போல கட்டி காத்து சிறப்பான ஆட்சி நாட்டு மக்களுக்கு தந்தார். கிட்டத்தட்ட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 30 ஆண்டுகளுக்கு மேல் தமிழகத்தில் ஆட்சி புரிந்த இயக்கம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 10 ஆண்டு கால ஆட்சியிலே எண்ணற்ற திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றி அதனால் தமிழகம் ஏற்றப்பட்டது. இந்தியாவிலேயே முதன்மை மாநிலம் என்ற பெயர் பெறுகின்ற அளவிற்கு திட்டங்களை கொண்டு வந்து மக்களுக்கு நன்மை கொடுத்த இயக்கம் அதிமுக இயக்கம், அதிமுக அரசாங்கம் என்பதை இந்த நேரத்தில் சுட்டிக்காட்ட விடுகின்றேன். இந்த பயணத்துடைய நோக்கம் கடந்த 50 மாத ஸ்டாலின் மாடல் ஆட்சியிலே மக்கள் பட்ட துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள், கொடுமைகள் அத்தனையும் பட்டியலிட்டு மக்களிடத்திலே எடுத்து சொல்லி இந்த கொடுங்கோல் ஆட்சி, மக்கள் ஆட்சி அகற்றுவதுதான் எங்களுடைய நோக்கம், லட்சியம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்கின்றேன். இந்த தேர்தல் சுற்றுப்பயணத்தின் மூலமாக மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் மக்களுடைய பேராதரவை அதிமுக பெறும். 2026 சட்டமன்ற தேர்தலில் வென்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வரலாற்றை படைக்கும் என்ற நேரத்தில் தெரிவித்து வருகிற 7ஆம் தேதி என்னுடைய தேர்தல் சுற்றுப்பயணத்தை கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் துவங்குகின்றேன். தமிழ்நாடு முழுவதும் 234 தொகுதியிலும் தேர்தல் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு மக்களை நேரிலே சந்தித்து இந்த ஆட்சியுடைய அவலங்களை எடுத்துச் சொல்லி மக்கள் மனதிலே பதிய வைத்து மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 2026 பெரும்பான்மை இடங்களில் வெற்றி பெற்று பெரும்பான்மையோட ஆட்சி அமைப்பதற்கு இந்த சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டு என்பதை தெரிவித்துள்ளேன். எங்களோட கூட்டணியில் இருக்கின்றவர்களெல்லாம் நாங்கள் அழைப்பு, ஒவ்வொரு கட்சியும் ஒவ்வொரு விமர்சனம் செய்வது, அதன் அடிப்படையில் அவர் செஞ்சிருக்காரு. அவ்வளவுதான். என்ன எல்லா கட்சிகளுமே விமர்சனம் செய்கின்ற கட்சி தானே. எந்த கட்சி விமர்சனம் செய்யாத கட்சி? திமுக விமர்சனம் செய்யலையா? விடுதலை சிறுத்தை செய்யலையா? காங்கிரஸ் செய்யலையா? கம்யூனிஸ்ட் செய்யலையா? எல்லா கட்சிகளும் தங்களை வளர்ப்பதற்காக விமர்சனம் செய்வது ஒரு இயல்பு. அதாவது மக்கள் வராத திமுக ஆட்சியை அகற்ற வேண்டும். அதில் ஒத்த கருத்துடைய கட்சிகள் எல்லாம் இணைந்து தேர்தலிலே கூட்டணி அமைத்து போட்டியிட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம். அந்த நோக்கத்திலே யாரெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகம் அகற்றப்பட வேண்டும் என்று எண்ணுகின்றார்களோ அவர்களோடு நாங்கள் கூட்டணி வைப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றோம். அவர்களும் இதற்கு ஒத்துழைக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கருத்து. அதாவது தெளிவா
என்னைக்கு அமித்ஷா அவர்கள் வந்தபொழுது ஊடக நபர்கள் அத்தனை பேர் இருந்தீங்க. நீங்கள் மட்டும் இல்லை, இந்தியாவில் இருக்கிற அத்தனை ஊடக நபர்களும் ஐடிசி கிராண்ட் ஹோட்டலில் அங்கே கூட்டணி குறித்து தெளிவாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் தெரிவித்தார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கூட்டணி அமைக்கப்படுகிறது. இந்த கூட்டணிக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையில், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி, முதலமைச்சர் வேட்பாளர் இபிஎஸ் அவர்கள் தெரிவித்தார். எல்லா ஊடகத்திலையும் பத்திரிகையும் எழுதியிருக்கிறார். அதையே ஒரு முறையும் கேள்வி கேட்டு உங்களுக்கு விறுவிறுப்பான செய்தி வேணுங்கிறதுக்காக திருப்பி அதற்கு ஏதாவது ஒரு வடிவத்தை கொடுத்து வெளியிடுவது சரியா? இதில் டெல்லி எடுக்கிற முடிவு தான். உங்களுக்கு அத்தனை பேருக்கு தெரியும், பத்திரிகை ஊடகத்துக்கு என்னை விட அதிகமாக தெரிஞ்சவர்கள். மாண்புமிகு மத்திய உள்துறை அமைச்சர் அவர்கள் கூறிய பிறகு அதற்கு அடுத்தாற்போல் யார் பேசினாலும் அது சரியல்ல என்பதுதான் என்னுடைய கருத்து.